பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 5 மாநில தேர்தல் முடிவுகள் பரபரப்பு இன்னும் அடங்கலை. அதாவது மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தலில் இன்னைக்கு முடிவுகள் அறிவிச்சிட்டுருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 90% முடிவுகள் வெளியாயிடுச்சு. இன்னும் ஒரு 10% இருக்குது. இருந்தாலும் இழுபறி நிலவரம்லாம் இன்னும் தெரிய வராமல் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், கடந்த 3 ஆட்சி காலம், அதாவது 15 வருடமாக மேற்கு வங்காளத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகையான கருத்து அல்ல. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இந்துக்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருந்தாங்க. குறிப்பாக கடந்த 2024 தேர்தலின் போது அந்த தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே அதிகமான தொகுதிகளில் மம்தா பானர்ஜியினுடைய ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து பாஜகவுக்காக களத்தில் வேலை செஞ்ச பாஜக தொண்டர்கள் பலரும் தாக்கப்பட்டாங்க. பலர் கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பங்கள், பாஜக நிர்வாகிகளுடைய குடும்பங்கள் அகதிகளாக அண்டை மாநிலத்துக்கு அஸ்ஸாமுக்கு போய் குடியேறும் நிலை ஏற்பட்டுச்சு. அதற்கு அப்புறமா தீவிரமாக களத்தில் வேலை செஞ்சாங்க பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள். இன்னைக்கு அங்கே 294 தொகுதியில் 290 தொகுதிகளில் அமோக வெற்றியை பாஜக அடைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய அமோக, குறிப்பிட்டு சொல்லும் மாதிரி ஒரு வெற்றி. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த 75 வருடத்தில் அங்கே இது வரைக்கும் பாஜக ஆட்சி அமைச்சதில் முதல் முறையாக ஆட்சி அமைக்குது பாஜகவில். அதே போல் அஸ்ஸாம், ஹேமந்த் பிஸ்வாஸ் ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கிறாரு. அவர் அங்கே இருக்கிற மக்கள்னால மக்கள் அவரை மாமான்னு சொல்லி அன்போடு அழைக்கிறாங்க. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவரை கடந்த காலத்திலே அவர் உருவெடுத்துட்டு இருந்தார். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற 126 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 101 தொகுதிகளில் பாஜக அமோக வெற்றியை பெற்றிருக்குது. அது நிச்சயிக்கப்பட்ட, ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி அமைக்குது. அதே போல் புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதியில் 16 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறாங்க. அங்கே காங்கிரஸ் கட்சி ஒரு 5 தொகுதிகளையும், தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியிலையும், இதர கட்சிகள் ஒரு 4 தொகுதிகளையும் வெற்றி முகத்தில், அதாவது முன்னிலையில் இருக்கிறாங்க. இதே போல் கேரள மாநிலத்துக்கு போனோம்னா, கேரள மாநிலத்தில் இந்த முறை பெரிய அதிக அளவுடைய வெற்றியை பாஜக பெறலைன்னு சொன்னாலும் கூட வாக்கு சதவிகிதம் கணிசமாக உயர்ந்துக்கிறது நம்மளால் சொல்ல முடியும். குறிப்பாக சாத்தனூர் தொகுதியில், கொல்லம் மாவட்டம் சாத்தனூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவினுடைய வேட்பாளர் கோபகுமார் வெற்றி பெற்றுக்கிறாரு. அதே போல் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் சாத்தனூர் தொகுதியில் போட்டியிட்டு 3800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையில் 2 இடங்களில் தாமரை மலர்ந்துக்கிறது ஒரு முக்கியமான மாற்றமாக நம்ம கருதி சொல்லலாம். மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா, அதற்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு தான் வெளியே இருக்குது. உதகமண்டலம் தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளர் 48,181 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுகிறாரு. பாஜகவினுடைய வேட்பாளரான போஜராஜன் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இப்ராஹிம் அவர்களை 46,950 வாக்குகள் பெற்ற இப்ராஹிமை 1,251 வாக்குகள் அதிகமாக பெற்று பாஜகவினுடைய வேட்பாளர் போஜராஜன் வெற்றி பெற்றுகிறார். தமிழ்நாட்டில் நடந்த தற்போதைய இந்த 2026 தேர்தலில் பாஜக அடைந்த முதல் வெற்றியாக இது பார்க்கப்படுது. இன்னும் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் முன்னிலையில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குது. மேலும் பல்வேறு தொகுதிகளில் 100, 200, 500 அப்படிங்கிற வாக்கு வித்தியாசத்தில் இழுபறியான சூழ்நிலை நீடிக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கோவை தெற்கு தொகுதியில் வானதி அவர்கள் கூட அவர்களுடைய வெற்றி இரவு 10 மணிக்கு தான் தெரிய வந்துச்சு. அதே போல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் எல் முருகன், அப்போதைய பாஜக மாநில தலைவர், தோல்வி அடைந்தாருங்கிற செய்தி வரைக்கும் இரவு 10 மணி ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன்னும் சில தொகுதிகளில் 100, 200, 500ங்கிற வாக்குகள் வித்தியாசத்தில் தான் போயிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் என்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு பதிவில் நம்ம பேசுவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.